ஆ பை இஜெட் வந்துன்னா இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போ W ஈக்குவல் டு 1 பை இஜெட்னு வந்துச்சுக்காடிய இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மா இருக்குதுன்னா நம்மளுக்கு எடுக்கிறாங்க போலார் கோஆர்டினேட் மாதிரி இ பவர் ஐ தீட்டாவும் இங்கே கீழே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க இஜெட் ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஐ தீட்டாவும் ஒமேகா வந்து ஆர் இ பவர் ஐ பைன்னு எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இஜெட் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? மாடலஸ் ஆஃப் ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா வரும். அப்போ மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் என்ன வரும்னா மாடலஸ் ஆஃப் ஆர் மாடலஸ் ஆஃப் இ பவர் ஐ தீட்டா. மாடலஸ் ஆஃப் இ பவர் ஐ தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 1. ஏன்னா இ பவர் ஐ தீட்டா என்ன தெரியும் உங்களுக்கு? காஸ் தீட்டா பிளஸ் ஐ ப்ளஸ் ஐ sin. சைன் அப்போ மாடலஸ் என்ன ஆகும்? மாடலஸோட வேல்யூ என்னமா? ஈக்குவல் டு ரூட் ஆஃப் காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஐ ஐ வராதுல்ல? சார் மைனஸ் ஆயிடும் சார். ஐ வராதுமா? ஐ வராது. ஃபார்முலா என்னது? ஓகே 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 ஆமாம் சார் ஆமாம் சார். ஆ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதான். அப்போ ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகே சார். இது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா 1. அப்போ ரூட் 1ஓட வேல்யூ 1. அப்போ இதனோட வேல்யூ என்னாச்சு? 1. கரெக்ட்டுங்களா? அப்போ மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? ஆர்னு கிடைக்குது. அப்போ இது என்ன தெரியும்? சர்க்குலர் ஈக்குவேஷன் தெரியும். கரெக்ட்டுங்களா? அப்போ நல்லா பார்த்துங்க. இஜெட் பிளேன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின்ல ரேடியஸ் ஆர்ல ஒரு சர்க்கிள் வருதுன்னா நல்லா பாருங்க. சர்க்கிள்ல ரேடியஸ் வந்து ஆர்ல வருதுன்னா சரிங்களா? அப்போ இது இஜெட் பிளேனா இருக்குதுன்னா இன்வெர்ஸ்ல என்ன ஆகும்? இதை எடுத்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்குது? கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 1 பை ஆர் ஆகும். அந்த பை ஈக்குவல் டு மைனஸ் தீட்டாவும். அதாவது இங்க வர்றது வந்து இது தீட்டாவா இருக்குன்னா சரிங்களா? அப்போ இஜெட் பிளேன்ல இருந்து ஒமேகா பிளேனுக்கு மாற்றும் போது என்ன நடக்குது அப்படின்னா அதுவும் என்னதான் வருங்கிறாங்க? அதுவும் சர்க்குலரா தான் வரப்போகுது. ரேடியஸ் வந்து ஆருக்கு போற என்ன இருக்க போகுது? 1 பை ஆர் இருக்க போகுது. கரெக்டுங்களா? அப்போ ரேடியஸ் வந்து ஆர் வந்து என்ன இருக்கும்? இது வந்து 1 பை ஆர், இது வந்து 1 பை ஆர், இது வந்து மைனஸ் 1 பை ஆர், இது வந்து மைனஸ் 1 பை ஆர். அந்த தீட்டாவோட வேல்யூ என்னது? ஆங்கிளோட வேல்யூ மைனஸ் தீட்டா. அதாவது இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் போகுதுன்னா இந்த டயக்ராம் ஆன்டி கிளாக் வைஸ் போகுதுன்னா இது வந்து என்னங்கிறாங்க? கிளாக் வைஸ் போகுதுங்கிறாங்க. சரிங்களா? இது தீட்டாவா இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து மைனஸ் தீட்டா. இதோட பேர் வந்து மைனஸ் தீட்டா. அப்போ இஜெட் பிளேன் வந்து இந்த ரொட்டேஷன்ல உங்களுக்கு டயக்ராம் மூவ் ஆகுதுன்னா ஒமேகா பிளேன் என்ன ஆகுது? கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன்ல உங்களுக்கு வந்து டயக்ராம் மூவ் ஆகுது. சரியாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இந்த 4 பாயிண்ட் இதை சார். 4 பாயிண்ட் இதை சொல்றாங்க. இதுதான் வந்து இன்வெர்ஷனோட டிரான்ஸ்ஃபார்மோட ஐடியா. ஓகேங்களா?